இந்த பக்கம் தாவேகா மாநாட்டுக்கான பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்த வீடியோக்கள், புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள் ஒரு பக்கம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கும் போது அதை காலி பண்ணக்கூடிய வகையில இந்த பக்கம் விஜய் அவர்கள் இங்க படம் குறித்து அங்கு ஈடுபட்ட நிகழ்ச்சிக்கான புகைப்படங்கள் மிக பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இங்கு பூமி பூஜை முக்கியமா, இங்க சினிமா முக்கியமா அப்படின்னு வரும்போது விஜய் அவர்கள் சினிமாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. பூஜை முக்கியமா, பூஜா ஹெக்டே முக்கியமா அப்படிங்கும் போது பூஜா ஹெக்டே அவருக்கு முக்கியமா தென்படுது. ஏன்னா பூஜா ஹெக்டேவோடு நின்று எடுத்த புகைப்படம் தான் பெரிய அளவில் வைரல் ஆகி ரசிகர்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல, கட்சியுடைய பொதுச் செயலாளரே சுலபமா அங்க பார்க்க முடியாது. அவருக்கு வியூகம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்களே ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிப்ளை வருதுன்னு வெளிப்படையாகவே வெளியில தெரிவிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இறக்கப்படலாம் அப்படிங்கிற டாக்கம் கட்சியில போய்கிட்டு தான் இருக்கு. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் அப்போ பாத்தீங்கன்னா தமிழகம் சார்ந்த ஒரு நிறுவனம் இதுல நடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழக அரசுடைய நெருக்கடியை சமாளிப்பது கடினம். ஆந்திர பிரதேசம் அப்படின்னால ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். விக்கிரவாண்டி வி சாலையில் நடக்க இருக்கக்கூடிய டிவிகேயோட முதல் மாநாடு, இதுல இப்போ புதிதாக ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது இல்ல, கண்டிப்பா இது உண்மையான ஒரு தகவல் தான். என்ன காரணம் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் நேரடியாக சென்று அந்த இடத்துல ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இப்போ ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்குது. நெருக்கடி அப்படின்னா நெருக்கடி கிடையாது. ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட 33 நிபந்தனைகளை முன்வைத்து தான் இந்த விக்கிரவாண்டி வி சாலை கிராமத்தில் இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 90 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மாநாட்டுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 ஏக்கரை பொறுத்த வரைக்கும் அங்கே மாநாடு அமைப்பது, தொண்டர்கள் உட்காருவதற்கு அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு 45 ஏக்கர் வரைக்கும் அங்கே வரக்கூடிய வாகனங்கள் பார்க்கிங்குக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அங்கு தாவேகாவுடைய மாநாட்டுக்கான ஏற்பாடுகளில் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் எல்லாம் சரியாக கையாளப்படுகிறதா அப்படிங்கிறத பார்ப்பதற்காகத்தான் விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் நேரடியாகவே காவல்துறையினரோடு அங்கே ஸ்பாட்டுக்கு செல்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு சென்று அங்கே பார்த்த பிறகு அங்கிருந்தே அங்கு தாவேகாவுக்கு ஒரு கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டுக்கு எத்தனை 1000 பேர் எத்தனை லட்சம் பேர் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்கப்பட்ட போது தான் அங்கே தாவேகா தரப்பிலிருந்து, புஷி ஆனந்த் தரப்பிலிருந்து சுமார் 5 லட்சம் பேர் வரைக்கும் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் தெரிவிச்சதா ஒரு தகவல் இருக்கு. இந்த அடிப்படையில் தான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் பேர் இந்த மாநாட்டுக்கு கலந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு பார்க்கிங் வசதி அங்கே போதுமானதாக இல்லை. ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு கட்சியுடைய மாநாடு அப்படின்னாலே அந்த ஏரியா ஸ்தம்பித்து போய்விடும். வாகனங்களை பார்த்தீங்கன்னா தெருவோரங்கள்ல எல்லாம் நிறுத்துவாங்க. அங்கு அத்தியாவசியமாக செல்லக்கூடிய மக்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும். அதனால தான் ஒதுக்குப்புறமாக மக்கள் நெருக்கடி இல்லாத பகுதியில் இடத்தை கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் தாவேகாவுக்கு வி சாலை கிராமம் விக்கிரவாண்டியில் கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 45 ஏக்கரில் 5 லட்சம் பேர் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் போதாது. அதனால நீங்கள் இன்னும் அதிகமான இடத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 90 ஏக்கர் நிலமே, அதுவும் பார்த்தீங்கன்னா வி சாலை கிராமத்தில் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த நிலம் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் எங்கே பண்ணலாம்னு சொல்லி பல்வேறு மாவட்டங்களில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அங்கு காவல்துறை கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள், அவர்கள் கேட்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு ஏற்ற வகையில் அந்த நிலம் இருக்கணும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையை எப்படி அவர்கள் நிவர்த்தி செய்ய போறாங்க? காரணம் என்ன அப்படின்னா, பார்க்கிங் வசதியை ரொம்ப தூரத்திலையும் போட முடியாது. அப்போ அங்கு மாநாட்டுக்கு அருகாமையில் தான் ஏற்பாடு செய்யணும். அப்போ இருக்கக்கூடிய 45 ஏக்கர் பத்தாது அப்படின்னா இவர்கள் அருகாமையில் இன்னும் ஒரு 20-30 ஏக்கர் பார்க்கிங்குக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ தாவேகாவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நெருக்கடி ஏற்படுவதற்கு காரணமே என்ன அப்படின்னா, தாவேகா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தான். மாநாட்டுக்கு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் வருவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சது தான். அதாவது ஒரு மாநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 1 லட்சம் 1.5 லட்சம் தொண்டர்கள் கலந்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு மாநாடாக பார்க்கப்படும். அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் தொண்டர்கள் வந்தாலே ஒரு 10 லட்சம் தொண்டர்கள் வந்ததை அறிவிப்பு பண்ணுவாங்க. அப்போ இங்கே 5 லட்சம் தொண்டர்கள் அப்படின்னு தெரிவித்தது காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நிபந்தனையை முன்வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கு.
அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக தாவேகாவுக்கு நெருக்கடி கொடுக்கிறதா அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா தாவேகாவினரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது ஆளும் கட்சியுடைய நெருக்கடி, ஆளும் கட்சி எங்களை நெருக்குகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர்களாகவே சென்று 5 லட்சம் அப்படின்னு சொல்லும் போது தனக்குத்தானே சூனியம் வைத்தது போல ஒரு கருத்துக்களை முன் வைத்தது நிகழ்வு தான் அங்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்க பார்க்கிங்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 15 நாட்கள் தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 5ஆம் தேதி. அப்போ பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி தாவேகாவுடைய முதல் மாநாடு. அப்போ இந்த 15 நாட்கள் தான் இருக்கு. அங்கு வேலைகளே வந்து வேகமாக இரவுகள் 24 மணி நேரமும் வேலை சென்றுகிட்டே இருக்கு. ஏன்னா அத்தனை ஏற்பாடுகளும் அங்க பண்ணணும். அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு மேற்பட்ட கிணறுகள், தண்ணீர் அதிகம் இருக்கக்கூடிய கிணறுகள் எல்லாமே இருக்கிறது. அதையெல்லாம் வந்து சேஃப்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையில தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கெல்லாம் வந்து இரும்பு கூண்டு மாதிரி போட்டு, சுத்தி வர இரும்பு கூண்டு மாதிரி போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. அப்போ காவல்துறை கண்காணிப்பாளர் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அங்கு பந்தல் போடக்கூடிய நிகழ்வுகளில் வந்து நிபந்தனைகள் கடைபிடிக்கப்படுகிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய கடமை இருக்கு. 5 லட்சம் பேர் அங்க கூடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். அப்போ 5 லட்சம் பேரும் அங்கு மாநாட்டை முடித்து விட்டு எந்த விதமான பாதிப்பும், அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, மக்களுக்கும் எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறுகளும் ஏற்படாமல் மீண்டும் அவர்கள் திரும்பி தங்களுடைய மாவட்டங்களுக்கு, தங்களுடைய வீடுகளுக்கு செல்லணும். அப்போ அதற்கேற்ற வகையில் காவல்துறை இப்போ இது போன்ற ஒரு நிபந்தனையை வச்சிருக்காங்க. ஆனால் தாவேகாவினரை பொறுத்த வரைக்கும் இது ஆளும் கட்சி கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது ஆளும் கட்சி நெருக்கடி அப்படிங்கிறத தாண்டி தாவேகா கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் காவல்துறையினர் இதை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று வந்து பூமி பூஜை நடந்தது. இதில் வந்து சங்கீதா வந்து அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு இருக்கு, ஆனால் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் சார்? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பூமி பூஜையை பொறுத்த வரைக்கும் விஜயே கலந்துக்கல. விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அங்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பூமி பூஜை போடப்படுகிறது. அதான் வீடியோ காலில் வரேன்னு சொன்னார், அதுவும் வரலையா சார்? இல்லை, வீடியோ காலில் எதுலையுமே வரல. பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வருவாங்க அப்படின்னு சொல்லி அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வீடியோ கால்லையும் வரல. பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கு கூடியிருந்த தொண்டர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாக கொடுத்துருந்துச்சு. ஏன்னா புஷி ஆனந்த் அவர்கள் தான் அங்கு தலைமை தாங்கி ஹிந்து முறைப்படி அங்கு வந்து பூமி பூஜை, பூமாதேவிக்கான பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடத்தி முடிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தளபதி 69க்கான வேலைகளில் தீவிரமாக இருக்காங்க. அங்கு பூஜை போடக்கூடிய வேலையில் அங்கே பிஸியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாவேகா மாநாட்டுக்கான பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்த வீடியோக்கள், புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள் ஒரு பக்கம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கும் போது அதை காலி பண்ணக்கூடிய வகையில் இந்த பக்கம் விஜய் அவர்கள் வந்து இங்கே படம் குறித்து அங்கு ஈடுபட்ட நிகழ்ச்சிக்கான புகைப்படங்கள் வந்து மிக பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கே வெங்கட் நாராயணன் அவரோட நின்று கை குலுக்கிய புகைப்படம், ஏன்னா அவர் தான் தயாரிப்பாளர், அவரோடு நின்று கை குலுக்கிய படம். அதை தாண்டி அந்த படத்தில் நடிக்க இருக்கக்கூடிய பூஜா ஹெக்டேவோடு நின்று எடுத்த புகைப்படம், பூஜா ஹெக்டேவோடு இருந்து நின்று எடுத்த படம் தான் பெரிய அளவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கு பூமி பூஜை முக்கியமா, இங்கே சினிமா முக்கியமா அப்படின்னு வரும்போது விஜய் அவர்கள் சினிமாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா பூஜை முக்கியமா, பூஜா ஹெக்டே முக்கியமா அப்படிங்கும்போது பூஜா ஹெக்டே வந்து அவருக்கு முக்கியமா தென்படுது. ஏன்னா பூஜா ஹெக்டேவோடு நின்று எடுத்த புகைப்படம் தான் பெரிய அளவில் வைரலாகி இந்த பூமி பூஜைக்கான வீடியோக்கள் புகைப்படங்களை காலி பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து முக்கியமாகிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து விஜய் அவர்கள் மீது பெரிய அளவில் விமர்சனங்களையும் முன்வைக்கப்பட்டுச்சு. எல்லாருமே விமர்சனம் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு முழுமையாக அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி தெரிவிக்கிறீங்க, ஆனால் பூமி பூஜையிலேயே கலந்துக்கல, அங்கே சினிமாவில் கலந்துக்கிறீங்க. அப்போ இன்னும் அரசியலுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, சினிமாவுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சினிமாவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாநாடு முடிந்த பிறகு, இந்த மாநாட்டில் வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்க, மாநாடு முடிந்த பிறகும் அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா அல்லது தளபதி 69க்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் பிஸியாக போயிருவீங்களா அப்படிங்கிற கருத்துக்களை எதிரில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கிடையாது, தாவேகாவில் இருக்கக்கூடியவர்களே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களை நெருங்கி செல்ல முடியல, மீட் பண்றதே ரொம்ப அரிதா இருக்கு. புஷி ஆனந்த் அவர்களிடத்துல கேட்டா கூட, கட்சியில் இருக்கக்கூடியவங்களே புஷி ஆனந்த் அவர்களிடத்துல ஒரு கருத்துக்களை கேட்டால் கூட புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே மெசேஜ் பண்ணியிருக்கேன், 6 மணி நேரம் ஆயிடுச்சு, 5 மணி நேரம் ஆயிடுச்சு, தலைவர்கிட்ட இருந்து ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தலைமைக்கும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு டிஸ்டன்ஸாக இருந்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னா அதிமுகவில் இருந்துச்சு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை சந்திப்பது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எளிதான காரியம் இல்லை. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அமைச்சர்களே அவ்வளவு சுலபமாக ஜெயலலிதாவை மீட் பண்ண முடியாது.
அதே நேரத்தில் திமுக கலைஞர் கருணாநிதி அவர்களை எளிதாக மீட் பண்ண முடியும். அமைச்சர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எளிதாக மீட் பண்ண முடியும். நம்ம உண்மையை சொல்ல வேண்டிய நிலை வந்து பத்திரிகையாளர் நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஜெயலலிதா போன்ற ஒரு நிலையில தற்போதைய நிலையிலேயே தொலை தூரத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ரசிகர்கள் தொண்டர்கள் தன்னை பார்க்க முடியாத இடத்துல, ரசிகர்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல, கட்சியுடைய பொதுச் செயலாளரே சுலபமா அங்க பார்க்க முடியாது. அவருக்கு வியூகம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்களே ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிப்ளை வருதுன்னு வெளிப்படையாகவே வெளியில தெரிவிக்கிறாங்க. பல பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய நண்பர்கள் அவர் வந்து இல்லைங்க, எந்த இது இன்டிமேட் பண்ணாலும் விஜய் அவர்களிடத்துல இருந்து ரிப்ளை வருவதற்கு வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ரிப்ளை வரல அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல. ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கு முந்தைய நிலையிலேயே இந்த அரசியல்ல விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஆலோசனை தெரிவிக்கக்கூடியவர் ப்ராப்பராக தெரிவிக்கலையா, அல்லது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல பெரிய லெவலில் ஈடுபாடு இல்லையா, என்ன காரணத்துக்காக இப்படி செய்கிறார் அப்படின்னா கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் எதிர்கட்சிகள் விமர்சனம் வைப்பதற்கு விஜய் அவர்களே வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்வி வந்து சங்கீதா அவர்கள் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு. நான் பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்களை பொறுத்த வரைக்கும் பூமி பூஜையில கலந்துக்கல. விஜய் அவர்களிடத்திலேயே தொடர்பு இல்லாத ஒரு நிலையில தான் சங்கீதா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தகவல். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சங்கீதா விஜய் அவருடைய பிரிவு இதுதான் வந்து அவர் மீது இன்னொரு பக்கம் விமர்சனம் வைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நடிகைகள் சம்பந்தப்பட்டு விஜய் அவர்கள் மீது விமர்சனங்கள் கிசுகிசுக்கள் வெளியே கசியும் போது அந்த கிசுகிசுக்களை அந்த விஷயங்களை வந்து முடிவு கட்ட முடியாத நிலை விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா மனைவியுடன் அவர் இல்லை, மனைவி குழந்தைகளோட விஜய் இல்லாத ஒரு நிலை தான். அதாவது தாவேக்கால இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை தளபதி வந்து அந்நியார் கூட தொடர்பில் இருந்துகிட்டு இருக்காங்க, அந்நியார் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு தான் விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னா ஒரு ஈயம் பூசக்கூடிய செயலா தான் பார்க்க முடியுமே தவிர அங்க வந்து எந்த பெரிய அளவுலையும் தொடர்பு கிடையாது. சங்கீதா அவர்கள் அங்க பூமி பூஜைக்கு வரல. இந்த மாநாட்டுக்கும் சங்கீதா அவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய பேரண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, சங்கீதா வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சங்கீதா அவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டால்தான் விஜய் அவர்கள் மீது எதிர்கட்சிகள் எதிரிகள் விமர்சனங்கள் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் குறையும். அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை நிவர்த்தி செய்துவிட்டு இந்த மாநாட்டுக்கு சங்கீதாவோடு இந்த மாநாட்டில் தோன்றாங்கன்னா அது ஒரு வேறு விதமான நிலையில இருக்கும் அப்படிங்கிறது பத்திரிகையாளனாக என்னுடைய ஒரு கருத்தாக நான் முன்வைக்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து அவர் பூமி பூஜைக்கு கலந்துக்கிற வீடியோ காலில் வரேன்னு சொல்லிட்டு வரவும் இல்லை, கலந்துக்கவும் இல்லை. ஆனால் வந்து தளபதி 69க்கு எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அவரு? அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது 69வது படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்திலேயே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாராகக்கூடிய படம். இப்போ பார்த்தீங்கன்னா 275 கோடின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து 400 கோடி வரைக்கும் செல்லும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஏன்னா எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் அதுக்கு செலவாகக்கூடிய முழுமையான தொகையை வெளியிட மாட்டாங்க. முழுமையான தொகை வேறு விதத்தில் இருக்கும், இவங்க தெரிவிக்கக்கூடியது வேற விதத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா 275 கோடி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்திலேயே ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தளபதி 69 படத்தை வந்து முதல்ல வந்து ஒரு ஆந்திரா பேஸ்டு ஒரு கம்பெனியில் பண்ணுவதாக தான் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஆந்திரா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வெங்கட் நாராயணா அவர்களுடைய கேவிஎன் நிறுவனத்தில் வந்து கமிட் ஆகி இப்போ பூஜைகள் போடப்பட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேலே எந்த விதமான பட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பட பூஜைகள் போடக்கூடாது, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு முந்தைய நிலையிலேயே இவங்க பூஜை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால நம்ம வந்து படத்தை கண்டினியூஸாக நம்ம ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைக்கு சென்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன காரணத்துக்காக இந்த வெங்கட் நாராயணா அவர்களுடைய கேவிஎன் நிறுவனத்தில் கமிட் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஒரு அரசியல் பார்வை அரசியல் பின்னணி இருக்கு. அதாவது ஆந்திரா நிறுவனத்தில் கமிட் ஆகியிருந்தா அங்கே ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆட்சி போய்கிட்டு இருக்கு. அதை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அங்கே ஆட்சி போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் விஜய் அவர்களுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதில் அரசியல் இருக்கும், அரசியல் வசனங்கள் இருக்கும். ரூலிங் பார்ட்டிக்கு எதிராகவோ அல்லது மாநில அரசு மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை அங்கே முன்வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இதுதான் இறுதி படம் அப்படிங்கிறதுனால அரசியல்ல இறங்குறதுனால அரசியலுக்கு வரக்கூடிய நிகழ்வை அங்கு சுட்டி காட்டக்கூடிய வகையில் படம் இருக்கும் அப்படின்னு தான் சினிமா வட்டாரத்தில் படக்குழுவினரே பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை அங்கே முன்வைத்தால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்காங்க.
ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகி ஆட்சியையும் கட்சியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. 2026 உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இறக்கப்படலாம் அப்படிங்கிற டாக்கம் கட்சியில போய்கிட்டு தான் இருக்கு. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் சார்ந்த ஒரு நிறுவனம் இதுல நடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழக அரசுடைய நெருக்கடியை சமாளிப்பது கடினம். ஆந்திர பிரதேசம் அப்படின்னால மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்த படத்தை வெளியிடுவதற்கு அங்க சந்திரபாபு நாயுடு ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு கட்சியில பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. யார் எந்த ஒரு கருத்துக்களை முன்வைத்தாலும் அடிக்கக்கூடிய ஒரு முதல் நபராக இருந்துட்டு இருக்காங்க. கடந்த வாரங்களாக எடுத்துக்கிட்டாலே சரி, பிரகாஷ் ராஜ் விஷயமா இருக்கட்டும், தமிழகம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினையே நேரடியாக வந்து பவன் கல்யாண் அவர்கள் அடித்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆந்திர பிரதேசம் சார்ந்த நிறுவனத்தில் படம் நடித்தாலும் படம் வெளியாகுவதில் சிக்கல்கள் ஏற்படும். அப்போ இது வந்து கர்நாடகா பேஸ்டு கம்பெனி. அதே நேரத்தில் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி படங்கள், பல படங்கள் ஹிந்தி படங்களாக இருக்கட்டும், மற்ற படங்களாக மாநில படங்களாக இருக்கட்டும் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேலையிலையும் பெரிய அளவில் ஈடுபட்டு இருக்காங்க. பல பெரிய பட்ஜெட்டிலான படங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ வந்து மாநில அரசினாலும் அங்கே நெருக்கடி ஏற்படாது, மத்திய அரசினாலும் பெரிய அளவில் அங்கே நெருக்கடி கொடுக்க முடியாது. அப்போ படம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்தியா முழுமைக்கு எங்கெல்லாம் விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த மாநிலங்கள்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். தமிழ்நாட்டில இருந்து நெருக்கடி வந்தாலும் பெரிய அளவில் இந்த படத்துக்கு பாதிப்பு ஏற்படாது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் வெளியாகிறோம், ஓடிடியில் அதன் பிறகு வெளியாகிவிடும். அதனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. இந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா பேஸ்டு கம்பெனியில் கமிட் ஆகி இந்த பட ஷூட்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து விஜய் அவர்களுடைய ஒரு அரசியல் சாமர்த்தியம் அப்படின்னு கூட நாம பார்க்கலாம். எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.